ஒரு முஸ்லிம் மசூதியில் வேலை செய்யக்கூடிய நாட்களில் நான் அங்க சொன்னேன், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னா. ஏனென்ற நான் ஒரு முஸ்லிம் குருவானவர். ஒரு முசல்மானுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் அல்லாஹ், வேற கடவுள் இல்ல. கடவுளை திருமணம் முடிக்கல, அதனால கடவுளுக்கு பிள்ளைங்களும் இல்ல. இயேசு கடவுளின் பையன் சொன்னா அது கெட்ட வார்த்தை. கடவுளுக்கு பொண்டாட்டி இல்ல, பின்னப்படி ஒரு பையன். அப்ப இயேசு கடவுள் அல்ல 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 என்று நான் பேசின போது ஒரு ஆளு மாடியில் வந்து என்கிட்ட சொன்னார், டேய் நீ ரொம்ப நேரமா பேசுற, இயேசு கடவுள் அல்ல கடவுள் அல்ல கடவுள் அல்லன்னு. இயேசு யாருன்னு சொல்லாம இங்கிருந்து வெளியே போக வேண்டாம். இயேசு யார்? ஒரு முஸ்லிம் மசூதியில் இயேசு கடவுள் அல்ல என்று நான் போதனை கொடுத்த போது ஒரு ஆளு கேட்ட கேள்விதான், இயேசு யாரு? இயேசு யாரு என்று தெரியதுக்காக முஸ்லிமீங்கள் தூய குர்ஆன் என் கையில் வைத்து அல்லாஹ் இறைவனிடம் நான் ஜெபித்தேன். அல்லாஹ் இறைவா, வானகத்தையும் வையகத்தையும் படைத்தவரே, நீர்தான் என்னிடம் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து யார் என்று. அல்லாஹ் இறைவா, உமது தூய குர்ஆன் முழுவதும் நான் படிப்பேன். குர்ஆனுக்குள்ளாடி இயேசுவை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் அது நம்புவேன், அது போதிப்பேன். அல்லாஹ் இறைவனிடம் ஜெபித்து நான் குர்ஆன் ஃபுல்லா ஓதினேன். 114 அதிகாரங்கள், 6666 வார்த்தைகள். குர்ஆன் முழுவதும் நான் படித்த போது குர்ஆனுக்குள்ளாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு 25 இடங்களில் நான் பார்த்தேன். நான் இயேசுவை பற்றி குர்ஆனில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். இந்த 5 வார்த்தையில் குர்ஆனில் 10 விஷயங்கள் கூறினார். சத்தமா சொல்லுங்க, எத்தனை விஷயங்கள் கூறினார்? இயேசு ஆண்டவன் வார்த்தை, இயேசு ஆண்டவன் ஆவி, இயேசு பிறந்து 2வது நாளில் பேசத் தொடங்கினார். 2வது நாளில் பேசத் தொடங்கினார். விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார். சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார். இயேசு நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார். இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். இயேசு சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். ஒரு முறை கூட இந்த 10 விஷயத்தை சொல்வேன், நல்ல கவனம் கொடுங்க. ஓகே, இயேசு ஆண்டவன் வார்த்தை, ஆண்டவன் ஆவி, பிறந்து 2வது நாளில் பேச தொடங்கினார், விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார், சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார், நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார், இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார், சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். அல்லாஹ் இறைவனிடம் அழுது ஜெபித்து குர்ஆன் திறந்த போது பார்த்தது 10வது அதிகாரம் 94வது வார்த்தை. குர்ஆனில் இவ்வாறு கூறினார், فَإِن كُنتُمْ فِي شَكٍّ مِّمَّا أَنزَلْنَا إِلَيْكَ فَاسْأَلِ الَّذِينَ يَقْرَؤُونَ الْكِتَابَ مِن قَبْلِكَ لَقَدْ جَاءَكَ الْحَقُّ. நான் உனக்கு கொடுத்த இந்த குர்ஆனுக்குள்ளாடி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீர் போய் பைபிள் வாசிக்கணும், அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்க வேண்டும். அப்போது உன் சந்தேகம் உன்னை விட்டு தூர போவார். முசல்மானுக்கு குர்ஆனில் எழுதியுள்ளார், உங்களுக்கு குர்ஆனுக்குள்ளாடி சந்தேகம் இருந்தா நீங்கள் போய் பைபிள் வாசிக்கணும், அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்கணும்னு குர்ஆனிலே எழுதியுள்ளார். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? நான் திட்டம் போட்டு பைபிள் படிக்கிறதுக்கு. இனி ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன பைபிள் படிக்க வச்சது கிறிஸ்தவரா இல்லது குர்ஆனா? சத்தமா சொல்லுங்க. ஃபுல்லா இப்ப சொல்லதுக்கு என்னால முடியாது. நான் எழுதின புத்தகம் நீங்க வாசிச்சு பாருங்க.